அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்கள் 4 பேருக்கு எதிராக தகுதி நீக்கம் குறித்து சபாநாயகர் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். கிருஷ்ணமூர்த்தி, வணக்கம். எம்எல்ஏக்கள் தாமாகவே முன்வந்து ராஜினாமா செய்தார்கள் என்று அரசு தரப்பு வாதத்தை முன்வைத்திருக்கிறது. என்னென்ன வாதங்கள், பிரதிவாதங்கள் நடக்கிறது? இந்த விவகாரம் தொடர்பாக முழு விவரங்கள். வணக்கம். அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்கள் 4 பேருக்கு எதிராக தற்போது தகுதி நீக்கம் குறித்து சபாநாயகர் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பார் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசின் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எம்எல்ஏக்கள் தாமாகவே முன்வந்து ராஜினாமா செய்ததாகவும் 21 அதிமுக எம்எல்ஏக்களுக்கு எதிரான இந்த புகாரை கட்சி தலைமையை மன்னித்துள்ளதாகவும் அரசு தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று தகவல் தெரிவிக்கப்படுகிறது. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்களை கைப்பற்றி தாவேகா தனிப்பெரும் கட்சியாகவும் திமுக 59 இடங்களையும் அதிமுக 47 இடங்களையும் கைப்பற்றிருந்தன. இந்நிலையில் கடந்த மே 13ஆம் தேதி பெரும்பான்மை வாக்கெடுப்பின் போது முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தலைமையில் 25 அதிமுக எம்எல்ஏக்கள் தாவேகாவுக்கு ஆதரவு வாக்களித்திருந்தார்கள். அவர்களுக்கு எதிராக கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் தகுதி நீக்க நடவடிக்கை எடுக்க கோரி அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சபாநாயகரும் மனு அளித்திருந்தார். அந்த சூழலில் மதுராந்தகம் எம்எல்ஏ மரகத குமரவேல், பெருந்துறை எம்எல்ஏ ஜெயக்குமார், தாராபுரம் எம்எல்ஏ சத்யபாமா ஆகியோர் தங்கள் எம்எல்ஏ பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைந்தார்கள். அவர்களின் ராஜினாமா கடிதங்களை அன்றைய தினமே சபாநாயகர் ஏற்றுக்கொண்டார். இது குறித்த அறிவிப்பும் அரசிதழில் வெளியிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் தகுதி நீக்க நடவடிக்கை நிலுவையில் இருந்தபோது 3 அதிமுக எம்எல்ஏக்களின் ராஜினாமா கடிதங்களை ஏற்ற உத்தரவை ரத்து செய்ய கோரி தேசிய மக்கள் கட்சி சார்பில் அதன் தலைவர் எம்.எல். ரவி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். அவர் தாக்கல் செய்த மனுவில் தகுதி நீக்க நடவடிக்கைகள் நிலுவையில் உள்ள போது அதனை தவிர்க்கும் வகையில் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ததை ஏற்க முடியுமா என்ற அரசியல் சாசன கேள்வி எழுந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. தகுதி நீக்க நடவடிக்கை நிலுவையில் உள்ள போது ராஜினாமா கடிதங்களை ஏற்றுக்கொண்டது கட்சி தாவல் தடை சட்டத்தையும் மக்கள் தீர்ப்பையும் நீர்த்தமுக செய்யும் வகையில் உள்ளது. கட்சி தாவல் ராஜினாமா காரணமாக அடுத்தடுத்த தேர்தல்கள் நடத்த வேண்டியுள்ளதால் அரசுக்கு கூடுதல் செலவு ஏற்படுது என்றும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. 3 எம்எல்ஏக்களின் ராஜினாமா ஏற்று பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும், அவர்களை தகுதி செய்ய கோரிய மனுக்கள் விசாரித்து முடிவெடுக்க சபாநாயகருக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி அருள்மொழி அமர்வுக்கு முன்பாக விசாரணைக்கு வந்தபோது அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சார்பில் மூத்த வழக்கறிஞர் எஸ்.ஆர். ராஜகோபால் ஆஜராகி ஒரு முறையீடு செய்தார். இந்த வழக்கில் தாங்களும் மனு தாக்கல் செய்துள்ளதாகவும் இடைத்தேர்தல் நடத்த தடை விதிக்க வேண்டும் என்றும் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் மீதும் கட்சி தாவல் சட்டத்தின் கீழ் உரிய நடவடிக்கையை சபாநாயகர் எடுக்க வேண்டும் என்று அவர் மனு தாக்கல் செய்துள்ளதாக அவர் முறையீட்டை செய்திருந்தார். அப்போது குறுக்கிட்ட அரசு தலைமை வழக்கறிஞர் விஜயநாராயண் 4 சட்டமன்ற உறுப்பினர்களுமே தானாக தான் முன்வந்து ராஜினாமா செய்ததாகவும் இது குறித்து சபாநாயகர் நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாகவும் சட்டமன்ற விதிகளுக்கு உட்பட்டுதான் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் இயற்கை நீதிக்கு உட்பட்டு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இதையடுத்து இந்த முறையீட்டை ஏற்றுக்கொண்ட தலைமை நீதிபதி அமர்வு இந்த வழக்கு தொடர்பாக விசாரணையை நாளை மறுதினத்திற்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.